அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த உன்னதமான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவனை அடைய வேண்டும் என்றால் சுத்த சைவர்களாக நாம் மாற வேண்டும். சுத்த சைவம் என்றால் என்ன என்பதை குறித்தான நுணுக்கமான விளக்கங்களை நாம் பார்த்து வரக்கூடிய பாடல்களிலே திருமூலர் பெருமான் சொல்லி வருகிறார். சுத்த சைவராக மாற என்ன செய்ய வேண்டும், சுத்த சைவத்தின் அடிப்படைத்தான் என்ன என்பதை பற்றியும் இன்று வரக்கூடிய பாடல்களிலே தொடர்ந்து பார்க்கலாம். தன்னை பரனை சதாசிவன் என்கின்ற மண்ணை பதி பசு பாசத்தை மாசற்ற முன்னை பழமர முன்கட்டை வீட்டினை உண்ணத்தகும் சுத்த சைவர் உபாயமே. சுத்த சைவர்களுக்கு ஒரு உபாயம் இருக்கிறது. கர்மவினைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் காணாத எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்குமான உபாயம் அவர்களுக்கு இருக்கிறது. தன்னை தனக்குள்ளே இருக்கக்கூடிய பரனை, அதாவது சரசாகிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சதாசிவம் என்கிற அந்த தத்துவத்தை அடைய வேண்டும் என்றால் பதி பசு பாசம் என்கிற இந்த மூன்றை வழங்கி இருக்க வேண்டும். பதி என்பது ஜீவன், பசு என்பது மனம், பாசம் என்பது உலகியல் மாயை. மனம் எப்போது உலகியல் மாயைகளை விட்டொழிக்கிறதோ அப்பொழுது மட்டுமே பதியை சென்று சேர முடியும். பரன் மேலே அண்டவெளியிலே ஆகாய வெளியிலே இருக்கக்கூடிய தத்துவம். நமது வீடுகளிலே, பழைய காலத்து வீடுகளிலே தங்கள் வீட்டின் பொருட்களை போட்டு வைப்பதற்காக பரன் என்கிற ஒன்றை அமைத்து வைத்திருப்பார்கள். அந்த பரன் என்பது 3 சுழி நகரத்தை கொண்டிருக்கும். இங்கே பரன் என்பது 2 சுழி நகரத்தை கொண்டிருக்கிறது. இரண்டுக்குமே உயரே இருக்கக்கூடிய இடம் என்கிற பொருளே ஏற்படுகிறது. சதாசிவம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல். அந்த பேராற்றலை அடைவதற்கு பதிபசு பாசம் என்கிற தத்துவத்தை விளங்கி மனம் மாயையை விட்டொழித்து சிவத்தை சென்று சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் நமது முந்தைய பிறவிகள் வாயிலாக நாம் சுமந்து வந்திருந்த கர்ம வினைகள், அதாவது நல்வினை தீவினைகள் தீர்ந்தாக வேண்டும். முன்னை பழ மலம் என்றே இதை சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். முந்தைய கர்ம வினைகள் இவையெல்லாம் முன்கட்டிலே இருக்கின்றன. அதை கடந்து உள்ளே சென்றால் கற்ப கிரகத்தை அடைய முடியும். இதையெல்லாம் எப்படி அடைவது? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இதை அடைய வேண்டும். உண்ண நினைக்க, கருதி கொண்டிருக்க, சிந்தித்துக் கொண்டிருக்க, இடைவிடாது சிவசிந்தனையோடு இருக்கும் போது உருவாகக்கூடிய அந்த வெப்பமானது சகலத்தையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பெருநெருப்பாக மாறி அமைகிறது. எவற்றை? நம்முடைய கர்ம வினைகளை, பழ மலங்களை எரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சுத்த வெப்பத்திற்கு இருக்கிறது. சுத்த வெப்பத்தை அடைவதற்கு வாசி பயில வேண்டும். இடையராது சிவசிந்தனை கொண்டிருக்க வேண்டும். உத்தமர்களாக, நேர்மையாளர்களாக, தர்மநெறி தவறாதவர்களாக, சிவகாருண்ய ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக இந்த நிலை கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் திருமூலநாயனார் சொல்லக்கூடிய முன்னை பழமலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மவினைகள் நீங்கி மாயை அகன்று சிவத்தை சென்று சேர முடியும், சதாசிவமாக மாற முடியும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. பூரணம் தனிலே வைத்து அற்ற அப்போதம் ஆரணம் அந்தம் மதித்த ஆனந்தத்தோடு நேரென ஈராறு நெடும்போகம் காரணமாம் சுத்த செய்வர்க்கு காட்சியே. சுத்த செய்வம் என்பதே அடையப்பட வேண்டிய தத்துவமாகிறது. பூரணம் என்பது முழுமை பெற்ற நிலையை குறிக்கிறது. அந்த பூரணமான முழுமை பெற்ற நிலையிலே வைத்து பார்க்கும் போது இந்த போதம் என்று அழைக்கப்படக்கூடிய முதிர் ஞானம் என்பது கிடைக்கிறது. இந்த நிலை என்பது ஏற்படும் போது நம்முடைய மனம் எண்ணங்கள் அற்று சுழுமுனை மையத்திலே நின்று பிரகாசிக்கும் போது
அது ஒரு ஒளிவட்டமாக மாறுகிறது. இந்த ஒளிவட்டத்தை ஆவரணமாக ஜீவனாகிய சிவனுக்கு சூட்டி மகிழ முடியும். முடிவாக நாம் சென்று சேரக்கூடிய இடம் ஜீவனின் சன்னிதானமே. அந்த சன்னிதானத்தில் மட்டுமே நமக்கு உண்மையான ஆனந்தம் என்பது கிடைக்கும். இதை நேர்வழியிலே பயணித்து அடைய வேண்டும். குறுக்கு வழியிலே இவற்றையெல்லாம் சிந்திக்க கூடாது. கடுமையாக உழைத்து நம்முடைய நேர்மையை நிரூபித்த போது சிவனின் சன்னிதானத்தின் தெருக்கதவங்கள் திறந்து நம்மை வா என்று அழைக்கும். இவற்றை அடைவதற்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்திலே மனம் என்பது ஒடுங்கி நிலை பெற்று 12 என்கிற ஆற்றலை பெற்று நம் உள்ளே பயணித்து சீவனோடு கலக்க வேண்டும். 12 என்பதும் சந்திரகலையை குறிக்கக்கூடிய 8 என்கிற எண்ணம். இந்த 8 என்கிற எண் சுழுமுனை மையத்திலே குவிந்த போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்கும் சேர்ந்து ஆக மொத்தம் 12. இந்த 12ம் இணைந்தால்தான் சுத்த சைவமாக மாற முடியும். எம்பெருமான் ஈசனின் காட்சியை காண முடியும். அந்த ஆனந்த போதத்தை அனுபவித்து திளைத்திருக்க முடியும். மாறாத ஞானம், மதிப்பு அற மாயோகம், தேராத சிந்தையை தேற்றி சிவமாக்கி பேரான பாவனை பேணி நெறி நிற்றல் கூறாகு ஞானி சரிகை குறிக்கிலே. சரியை கிரியை இந்த இரண்டும் தொடக்கத்திலே சுத்த செய்வர்கள் கடைபிடிக்கக்கூடிய தத்துவங்கள். உடலை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள், மனதை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள், அதன் பிறகு வாசி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள், மனதை புருவ மத்தியத்திலே நிறுத்துதல், இப்படி அடுக்கடுக்காக முதிர்ச்சியை யோக சாதகன் பெறுகிறான். சரியை என்பது உடல் கொண்டு செய்யக்கூடியவை. உடல் கொண்டு எதை செய்ய வேண்டும்? சீவகாருண்ய ஒழுக்கம் பேண வேண்டும். சுத்த சைவ ஆகாரங்களை மாத்திரமே உட்கொள்ள வேண்டும். கொல்லாமை என்கிற விரதம் பூண வேண்டும். உடலை, மனதை கெடுக்கக்கூடிய மது, புகை மற்றும் போதைப் பொருட்களை விட்டொழிக்க வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்தால் நம்முடைய தேகம் பக்குவம் பெற்றுவிடும். மாறாத ஞானம் என்பது நமக்குள்ளே கிளர்ந்து எழும். அது மிகப்பெரிய யோகமாக நமக்கு வாய்க்கும். யோகம் என்பது சீவனை சென்று சேரக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவின் அனுபவம். இப்படிப்பட்ட நிலையை பெறும்போதுதான் இதுவரையிலும் நமக்கு இருந்து வந்திருந்த உலக மாயை என்பது நீங்கி உண்மையான சிவ தத்துவம் என்பது விளங்க ஆரம்பிக்கும். தேராத சிந்தையை தேற்றி சிவமாக மாற முடியும். இப்படி மாறும்போது இந்த உலகிலே அடையத்தக்க பேர்களிலே எல்லாம் பெரும் பேர் என்று அழைக்கப்படக்கூடிய வீடு பேறு என்கிற முத்தி என்பது நமக்கு வாய்க்கும். அந்த நிலையை பெறுவதற்கு பாவனை செய்ய வேண்டும். நாம் சிவம் என்பதை உணர்ந்து சிவமாக மாறிவிட்ட பாவனையை மனத்தகத்தே கொண்டு வர வேண்டும். அந்த பாவனையிலேயே நின்று அசையாது மனத்தை நிறுத்தி பழக வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் செய்யக்கூடிய இந்த மனத்தின் பக்குவமான பயிற்சி என்பது சரியை என்கிற நிலையிலே இருந்து நம்மை மேலே ஏற்றி மிகப்பெரிய யோகம் என்றழைக்கப்பட்ட சிவசேக்கையை நமக்கு தந்துவிடும். இவற்றையெல்லாம் சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு மனமும் உடலும் பக்குவம் பெற்றிருக்க வேண்டும். ஒழுக்க நெறி பேணி சிவகாருண்யத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இவை சாத்தியமாகும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. வேதாந்தம் கண்டோர் பிரம்ம வித்யாதரர், நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள். வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டுளோர் சாதாரணம் அன்ன சைவர் உபாயமே. வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், இப்படி எல்லாவற்றிலுமே அந்தம் 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 என்கிற வார்த்தை பதம் பயன்படுத்தப்படுகிறது. அந்தம் என்றால் முடிவு. நீங்கள் வேதத்தை ஆராய்கிறீர்களா? சரி, அந்த வேதத்தின் முடிவு எதை சொல்லுகிறது? சிவ தத்துவத்தை. நாதத்தை ஆராய்கிறீர்களா? அதன் முடிவு என்னவாக இருக்கிறது? சிவ தத்துவமாகவே இருக்கிறது. சித்தாந்தத்தை ஆராய்கிறீர்களா?
அதன் முடிவு என்ன? சிவத்தை சென்று சேருவதாக இருக்கிறது. இந்த உலகிலே பற்பல விதமான வார்த்தை ஜாலங்களை சொல்லி யோகத்தை கற்பிக்கக்கூடியவர்கள் மனிதர்களை மயக்கி குழப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் பிரம்ம வித்தியை கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொண்டாலும் கூட இவர்கள் உண்மையிலேயே பிரம்ம வித்தியை கண்டவர்களா என்றால் இல்லை. காரணம், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதத்தை விட்டொழிக்க வேண்டும். அதன் அந்தமாக இருக்கக்கூடிய சிவத்தை சேர வேண்டும். நாதத்தை விட்டு நாதத்தின் முடிவாகிய சிவத்தை சேர வேண்டும். சித்தம் என்கிற அறிவை கொண்டு உலகத்தை ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு சிவத்தை பற்றி சிந்தித்து சிவத்தை ஆராய்ந்து அங்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள்தான் உண்மையான சைவர்கள், சுத்த சைவர்கள். அந்த சுத்த சைவர்களுக்கு மட்டுமே சிவனை சென்று சேரக்கூடிய அந்த உன்னதமான உபாயம் தெரியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே கூற்று, மனதை நேராக்கு, மனதை சுழுமுனை மத்தியத்திலே நிலைநிறுத்து, மனதை சிவசிந்தை மாறாதபடியாக பக்குவப்படுத்து. இவை சரியாக நடந்துவிட்டால் கர்மவினைகள் அகன்று போகும். கருவறையிலே இருக்கும் சிவத்தை சேர்வதற்கு கதவங்கள் திறக்கும், ஞானம் சித்திக்கும் என்றே தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொன்னதைப் போல யோகக்கலையை கற்பதற்கு முன்பதாக ஒழுக்க நெறியை கற்றாக வேண்டும். ஒழுக்கம் கற்காத ஒருவன் சிவதத்துவத்தை உணர முடியாது. இதையேதான் இங்கே திருமூலர் பெருமானும் சொல்லுகிறார். ஞானிகள் கூற்றுப்படி ஒழுக்க நெறி நின்று நம்மை வென்று நம்மை அடைவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.